போகும்பொழுது ஒரு அக்காவும், ஒரு அண்ணனும் நின்னு அந்த மாரி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. வரும்பொழுது இந்த பாட்டி உட்காந்து இது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நாங்க அங்க ஃபோன் வந்துச்சு. பக்கத்துல ஒரு கோயில் இருக்கு. அதுல வந்து ஃபோன் வந்துட்டு இருந்துச்சு. என் வீட்டுக்காரங்க பேசிட்டு இருந்தாங்க. அந்த பாட்டிய பார்க்கையில ரொம்பவே பாவமா இருந்துச்சு. அப்புறம் நான் வீடியோ எடுத்து அவங்களுக்கு தெரியும். அந்த பாட்டிக்கு வீடியோ எடுத்தது தெரியும். தெரிஞ்சுட்டு அப்புறம் நாங்க அந்த இடத்துல கிளம்பிட்டோம். அங்க கடை கூட கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்துல கடை கிடையாது. அது அவங்க தெருவுக்கு பக்கத்துல தான் அவங்க இருக்காங்க. அந்த அதிலேயே ஒரு தெருவு தெரியும் பாருங்க. அதில தான் அவங்க வீடும் இருக்கு. நம்ம வெளியூர்ல ஒரு பாட்டிய போய் பார்க்க போனா, அது சொந்த ஊர் தான். எங்களோட சொந்த ஊர் தான். ஹாய் தமிழ் தமிழ் ஹாய், ஹலோ சொல்லியிருக்கீங்க. ஹலோப்பா ஹலோ மேலேயே உங்க கமெண்ட் நான் படிச்சேன்னு நெனைக்கிறேன். திருநெல்வேலி மாவட்டம் எனக்கா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ம். அதனால அந்த பாட்டிய பார்க்க ரொம்ப பாவமா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நாங்களே நடுக்காட்டுல தான் நின்னோம். அங்க கடை கூட கிடையாது. ஒரு தண்ணி வாங்கி குடுக்கன்னா கூட கடை கிடையாது. அதுவும் இல்லாம அவங்க குடத்துலலாம் தண்ணி வச்சிருந்தாங்க. இருந்தாலும் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அந்த பாட்டி வயசுக்கு அவங்க வந்து அந்த வேலைய பார்க்குறாங்கிறது ஒரு பெரிய விஷயம். ம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நாங்க ஒரு 1 வருஷமா என்ன போட்டிருந்தோம், ஒரு 1/2 ஏக்கர் வந்து மிளகா செடி போட்டிருந்தோம். ஒரு 1/2 ஏக்கர் வந்து பருத்தி போட்டிருந்தோம். 1/2 ஏக்கர் இங்க வெள்ள கத்திரிக்காய் தான் இங்க ஃபேமஸு. இந்த வெள்ள கத்திரிக்காய் இந்த இது நாங்க எல்லாமே பார்த்தோம். களை வெட்ட, மருந்தடிக்க 1 வருஷம் அந்த விவசாய வேலையெல்லாம் அதில கொஞ்சம் பார்த்தோம். ஆனா, அதில என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த கொஞ்சம் நஷ்டம் தான் ஆச்சு. கையிலேருந்து நம்ம காசு போடுவோம். லாபத்த வந்து பின்னாடி தான் எதிர்பார்க்க முடியும். விவசாயத்த பொறுத்தளவுல கையிலேருந்து முதல்ல காசு போட்டு நம்ம பண்ணணும். அப்புறம் பின்னாடி வந்து நம்ம ஒரு 10,000 செலவு பண்ணோம்னா, 20,000 லாபம் கிடைக்கும். அந்த மாரி தான் அதில உழைக்கணும். அப்புறம் அதெல்லாம் விட்டுட்டு அதுக்கடுத்து நாங்க உங்க திருநெல்வேலி மாவட்டத்தில் எந்த ஊர் அப்படின்னு கேட்டேன். ஓகே, ஓகே, ஓகே. எந்த ஊருன்னு கேட்டீங்களா? ஊர் பேர் வந்து கரெக்ட்டா சொல்ல முடியாது. வாழ்ந்து காட்டுவோம். நலமா? லைக் ஓகே, ஓகே. நலமா? நலம். ஆ திருநெல்வேலிலேருந்து பக்கம் தான்ப்பா. திருநெல்வேலிலேருந்து ஊர் வந்து என்னோட சொந்த ஊர் பார்த்தீங்கன்னா, ரொம்ப தூரம். நான் இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலிலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர், 3 கிலோமீட்டர் உள்ள ஒரு அவுட்டர்ல தான் நான் இருக்கேன். ஆனா கரெக்ட்டா இடத்த வந்து சொல்லக்கூடாது லைவ்ல. நானும் ஒரு விவசாயம். ஓகே, ஓகேண்ணா, ஓகேண்ணா. ரொம்ப நன்றிண்ணா. என்ன சாப்பாடு? இன்னைக்கு வந்து மீன் குழம்புண்ணா. ரொம்ப நாள் ஆயிடுச்சு மீன் கறியெல்லாம் எடுத்து. அதனால இன்னைக்கு மீன் குழம்பு வச்சோம். அம்மா அம்மா இப்போ எல்லாம் தண்ணி உங்கள் இருக்குமா? விவசாய வீடியோ எல்லாம் ஓகே, ஓகே. விவசாயம் நான் சொந்தமா இப்ப நான் பண்ணல. நான் சொந்தமாலாம் பண்ணல. ஆனா பண்ணியிருக்கேன். விவசாயமும் பண்ணியிருக்கேன். அப்புறம் என்னோட சின்ன வயசுல அம்மா, அப்பா எல்லாமே வந்து குத்தகைக்கு இடம் எடுத்து விவசாயம் பண்ணியிருக்காங்க. இப்ப வந்து நான் வேலைக்கு போறேன். நான் தோட்ட வேலைக்கு, இந்த மாரி வேலைங்களுக்கு களை வெட்ட, புல்லு வெட்ட, பண்ணை பிரிக்க, இந்த மாரி வேலைங்களுக்கு வந்து நான் போயிட்டுருக்கேன். அது போக என் வீட்ல வந்து கொஞ்சம் எனக்கு தேவைக்கு காய்கறிங்க வந்து நாங்க போட்டிருக்கோம். கத்திரிக்காய், மிளகாய், தக்காளி இதெல்லாம் வீட்டு தேவைக்கு நான் போட்டு அத பார்க்குறேன் அவ்வளோதான். ஏம்மா அம்மா இப்போ இந்த ஜில் தண்ணி இருக்கு தெரியுமா? அது ஃப்ரிட்ஜில் அமரி ரெடி பண்ணுவாங்க தெரியுமா? இப்போ ஒரு பானை இருக்கு தெரியுமா? நம்ம ஒரு வீட்டில் லைக் ஒரு போடுங்க பானை ஃப்ரெண்ட்ஸ். இருக்குல்ல, நம்ம வீட்டில் பானை இருக்குல்ல, மண் பானை. அந்த பானையில் தண்ணி பிடிச்சி வச்சு இது ஒரு தட்டு, பெரிய தட்டில் வந்து நிறைய மண் போட்டு வைப்பாங்க. மண் போட்டு மேலே வச்சு ஒரு ரெண்டு ஒரு ரெண்டு 1 மணி நேரம் கூட ஆகாது. அரை மணி நேரம் வச்சோம்னா போதும். அப்படியே குடிங்கேறி செம்ம அந்த குடி. மாரி வீடியோக்கு வீடியோ எடுக்க ஆள் இல்லண்ணா. அதுதான் வேற எந்த ரீசனும் கிடையாது. எங்க அப்பா ஆலங்குளத்தில் வேலை பார்க்குறாங்க. ஓகே, ஓகே. ஆலங்குளம்லாம் போயிருக்கேன். ம். ஆ அந்த மாரி வீடியோ வந்து எடுக்கறதுக்கு ஆள் இல்ல. நான் இப்ப இதுக்கு முன்னக்கூட்டி கூட என்னோட வில்லேஜ் வீடியோ ஒண்ணு வந்திருக்கும் பாருங்க. அந்த வீடியோ பார்ட் 2ன்னு சொல்லி வந்திருக்கும். அதுலேருந்து நான் வீட்ல என்ன வேல பார்த்து கொஞ்சம் கொஞ்சம் நேரம் வந்து என் பொண்ணு எடுத்து குடுத்தா. மத்தபடி வீடியோ எடுக்க ஆள் இல்ல. நான் வேற ஒண்ணும் கிடையாது. அவங்க வேல பார்க்குறவங்க வந்து என்னைய வேல பார்க்க விட்டு வீடியோ எடுக்க சொல்லவும் முடியாது. அவங்களும் என் கூட வேல பார்ப்பாங்க. அதனால என் பொண்ணு அன்னைக்கு ஸ்கூல் லீவுனால கொஞ்சம் கொஞ்சம் எடுத்திருக்கேன். ஆனா எடுக்க முடிஞ்சா கண்டிப்பா நான் எடுத்து போடுறேன். என் பொண்ணுக்கு இரு. இனிமேல் லீவு தான் ஸ்கூலு. அதனால எடுக்க முடிஞ்சா வந்து நான் கண்டிப்பா அந்த வீடியோஸ்லாம் எடுத்து நான் போடுறேன். ஆனா என்ன நான் வீடியோ எடுத்து போட்டாலும் அந்த அந்த இதுக்கு வந்து அந்த இது கிடைக்க மாட்டேங்குது. நான் வியூஸோ எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. உண்மையா நம்ம கஷ்டப்பட்டு ஒரு வீடியோ எடுத்து போடுறோம். அந்த அளவுக்கு அதுக்கு வியூஸ் போனா கொஞ்சம் மனசு நிம்மதியா இருக்கும். அந்த அளவுக்கு போக மாட்டேங்குது. எங்க அப்பா ஆலங்குளத்தில் வேலை பார்க்குறாரு. தமிழ் எங்க அப்பா ஆலங்குளத்தில் வேலை பார்க்குறாரு. ஓகே, ஓகே. நான் ஆலங்குளம்லாம் போயிருக்கேன்ப்பா. ஆலங்குளத்துக்கு அங்கிட்டு அவர் சொந்தக்காரங்க வீடு ஒண்ணு இருக்கு. எடக்கால்ன்னு சொல்லுவாங்க அங்க ஊரு. ஆலங்குளத்துக்கு அடுத்து எடக்கால் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து ஒரு கிராமம் பிரியும். அந்த ஊருக்கு நான் போயிருக்கேன். அப்புறம் ஆலங்குளம் போயி இந்த மாராந்தன்னு சொல்லி ஒரு ஊர் இருக்கு. அங்க போயிட்டு இங்க ரிட்டர்ன் பஸ்ஸில வந்து அங்க ஒரு சொந்தக்காரங்க இருக்காங்க. அங்கலாம் போயிருக்கேன். ம். கவிதா இருக்கீங்களா? போயிட்டீங்களான்னு தெரியல. குக்கிங் கவிதாவா அவங்க? கவிதா. அந்த சைடு